ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5ல இருந்து எக்ஸசைஸ் 5.5ல இருந்து தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் மீடியன் த்ரூ ஏ ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் ஏ -1,3, பி 1,-1 அண்ட் சி 5,1. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்ற ட்ரையாங்கிள். இதோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஏலேருந்து போகிற மீடியனோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைகிறோம். அது வந்து பிசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம இதை டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏடி இஸ் த மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. நெக்ஸ்ட்டு டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைனுக்கு ஃபார்முலா தெரியும், x1 + x2/2, y1 + y2/2. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டியோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு டியோட கோஆர்டினேட்ஸ். ஸோ ஈக்குவல் டு 1 + 5/2, -1 + 1/2. 1 + 5 என்ன 6/2, -1 + 1 ஆட் பண்ணுறப்ப 0/2. 6/2 கேன்சல் பண்ணுறப்ப 3 வரும். 0/anything 0. ஸோ 3, 0. டியோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லென்த் ஆஃப் தி மீடியன் ஏடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த் அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, √x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏவோட கோஆர்டினேட்ஸ் தெரியும், -1, 3. டியோடது என்ன 3, 0. இப்போ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x2 என்ன 3 மைனஸ் x1 என்ன -1. ஸோ 3 -1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்ன 0 மைனஸ் y1 என்ன 3. 0 - 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ √3 - + 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 3 -3 தி ஹோல் ஸ்கொயர். 3 + 1 என்ன 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ √4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. 16 + 9 ஆட் பண்ணுறப்ப 25. ஸோ √25 நம்ம வெளில எடுக்கிறப்ப 5 யூனிட்ஸ் வரும். ஸோ தேர்ஃபோர் லென்த் ஆஃப் தி மீடியன் ஏடி இஸ் 5 யூனிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.